அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷப ராசியினருக்கு 2ஆம் இடமாகிய தனகுடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார். குரு வக்கரம் அடைந்திருந்தால் கூட மார்ச் 11ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். லாபங்கள் பெருகும். 4இல் கேது பகவான் இருக்கிறார். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. சில பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு இருக்கின்றனர். ஆக தங்களுக்கு சூரியனால் அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய நட்புறவு தங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். செவ்வாய் சாதகம் என்பதால் வீடு கட்ட ஆசைப்படுறவர்களுக்கு வீடு கட்டலாம். வீடு, மனை போன்றவற்றில் லாபம் அதிகரிக்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு லாபம் பெருகும். பில்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு லாபம் நல்ல விதத்தில் அமையும். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை பெருகும். சூரியன் 10இல் இருப்பதால் தேர்தல் நெருங்குகிறது. தேர்தலில் நிற்க ஆசைப்படுபவர்கள் தாராளமாக நிற்கலாம். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் என்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள். சற்று செலவையும் செய்வீர்கள். பெண்கள் தங்களை நன்கு அழகுபடுத்திக் கொள்வர். பெண்களுக்கு இளமை திரும்பும். முகப்பொலிவு கூடும். சில சமயங்களில் கணவருடன் சிறு சிறு உரசல்கள் வரலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நன்மைகள் நடைபெறும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு சிறப்படைவர். கணவன் மனைவியிடையே சிறு சிறு உரசல்கள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. புதிய வியாபார யுத்திகள் வரும். லாபம் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்களுக்கு லாபங்கள் பெருகும். சிலர் பெண்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் 10இல் சுக்கிரன் இருக்கிறார். சில சமயம் 9 செவ்வாயினால் தந்தையாரோடு வாக்குவாதம் செய்ய வேண்டியிருக்கலாம். பிறர் குடும்பத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம். உத்தியோகம் செய்யும் பெண்கள் வேலை செய்யும் இடத்தில் தான் உண்டு, தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். தங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படும். தங்களை பற்றிய வீண் வதந்திகள் பரவும். ஆகவே கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.